அது மருந்து மொழி கலவி சரியாக ஏறுவதற்குண்டான வழிமுறை. சுருக்கமாக அதாவது அஷ்டதூரணத்தை பற்றி சொல்லுகிறேன். அதாவது திரிகடுகு, சீரகம், கருஞ்சீரகம், சோம்பு, இது 6 சரக்கு. அதுக்கு மேலே இது பெருங்காயம், கரியுப்பு, இது அஷ்டதூரணம். இது கலவை ஏறுறதுக்கு கருஞ்சீரகத்தை போய் போட்டு இடித்தா கலவை ஏறாது, கட்டி பிடிச்சிக்கும். சருகு ஜீரகத்தை தனியாக வறுத்து எண்ணெய் வரன்னு அரைக்கணும். எண்ணெய் மாதிரி மெழுகு மாதிரி அரைச்சி எடுத்து மீதி உள்ள 7 சரக்கு இடித்து சூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கருஞ்சீரகத்துக்கு போட்டு அரைக்கணும். அரைக்க கலவை நல்லா கருஞ்சீரகம் கலவை ஏறி அஷ்டதூரணம் நல்லா அருமையான சூரணமாக ஆகும். எல்லாம் ஒட்டுக்க கருஞ்சீரகத்துக்கு போட்டு இடிச்சதுன்னா கலவை ஏறாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சேராங்கொட்டை சூரணத்தை பற்றி சொல்கிறேன். சூரணத்தை பற்றி சொல்கிறேன். புதியதுக்காக இந்த அஷ்டதூரணத்தை சொன்னேன். சேராங்கொட்டை சூரணம் சேராங்கொட்டையை சுற்றி சொன்ன பிறகு கிட்டான் சாக்கு இருக்குல்ல, கிட்டான் சாக்கு அதில் வச்சு நல்லா கல்லில் வச்சு தட்டணும். தட்டின பின்னால் எண்ணெய் பூரா வெளியே, இது மாதிரி ஒரு 6-7 தடவை தட்டின பூரா எண்ணெய் வெளியே வந்துடும். வெளியே வந்த பின்னால் சிவக்கால தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவுனா இந்த எண்ணெய் பூரா வெளியே வந்துடும். துணியில் வடித்து எடுத்துக்கணும் தண்ணியை. இது மாதிரி ஒரு 10 தடவை செஞ்சால் சேராங்கொட்டை சிகப்பாயிடும். அதுக்கு காய வச்சு இடித்து சூரணம் பண்ணிக்கல. இது சேராங்கொட்டை சூரணம்.